தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் மக்களால் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சூரியனுக்கும் இயற்கைக்கும் உழவுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக தை முதல் நாள் பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நன்னாளில் பொங்கலை சூரிய தேவனுக்கு படையிலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்து மக்கள் வழிபடுவர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் குவிந்தனர். தமிழர் திருநாள் மற்றும் தை மாத பிறப்பையொட்டி அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை முதலே கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் பண்டிகையை தமிழ் மனத்துடன் டெல்லியில் கொண்டாடிய பிரதமர் மோடி விழாவில் பங்கேற்றவர்களுக்கு தமிழில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி பொங்கலை தமது சொந்த உற்றார் உறவினருடன் கொண்டாடுவது போல உணர்வதாக நிகழ்ச்சியுடன் கூறினார். சென்னை கிண்டி ராஜ்பவனில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து வந்த ஆளுநர் RN ரவி மனைவியுடன் பொங்கல் வைத்தார். இதில் ராஜ்பவன் ஊழியர்கள் அனைவரும் பங்கேற்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் விழாவை தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் இனிய பொங்கல் இந்திய பொங்கலாக மாறப்போகிறது என்றும் நமக்கென உள்ள ஒப்பற்ற விழா பொங்கல், அதற்கு ஒப்பான விழா உலகில் எதுவும் இல்லை என நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார். களம் காண்பான் வீரன் என்றால் நெற்களம் காண்பான் உழவன் மகன் என்று குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை அவனியாபுரத்தில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு இன்று நடைபெறுகிறது. போட்டியில் பங்கேற்க 1000 காளைகள் மற்றும் 600 மாடுபிடி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் சிறந்த வீரர் மற்றும் காளைகளின் உரிமையாளருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பரிசாக வழங்கப்படும் 7 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கார்கள் வாடிவாசல் அருகே அமைக்கப்பட்டுள்ள மேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு டோக்கன் வழங்கப்படவில்லை என கூறி அமைச்சர் மூர்த்தியின் காரை முற்றுகையிட்டு இளைஞர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மக்களை போலீசார் கடைத்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் பாதுகாப்பிற்கு அமைக்கப்பட்ட தடுப்பு வேலிகள் மற்றும் இரும்பு பேரிகார்டுகளை உடைத்தனர். பொங்கல் திருநாளையொட்டி தமிழ்நாடு காவல்துறையினர் 3184 பேருக்கு பொங்கல் பதக்கங்களை வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். முதல் நிலை காவலர், தலைமை காவலர், சிறப்பு சார்பு ஆய்வாளர் நிலைகளில் தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அடுத்த செம்பரம்பாக்கத்தில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பானையில் பொங்கல் வைத்து பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி வின்சென்ட் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பொதுமக்கள் அனைவரும் புத்தாடைகள் அணிந்து கலந்து கொண்டனர். தொடர்ந்து பண்டைய முறைப்படி வரட்டியில் அடுப்பமைத்து மண்பானையில் பொங்கல் வைக்கப்பட்டது. பொங்கல் திருநாளை கொண்டாடும் விதமாக சென்னை பாடியில் கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் திமுக சுற்றுச்சூழல் நிலைக்குழு உறுப்பினருமான நாகவள்ளி தலைமையில் 1500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு 16 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பினை அமைச்சர் சேகர் பாபு, MP TR பாலு ஆகியோர் வழங்கினர். நாகப்பட்டினம் மாவட்டம் பொறவச்சேரியில் உள்ள ஆண்டவர் செவிலியர் பயிற்சிக் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் மண்பானையில் பொங்கல் வைத்தும் தமிழர்கள் பாரம்பரிய விளையாட்டான உரியடி உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்றும் நாட்டுப்புற பாடல்களுக்கு நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் பொங்கல் பண்டிகையொட்டி கார்னிவல் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். முதல் நாள் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஆடி 100க்கும் மேற்பட்ட விவசாய பொருட்களை காட்சிப்படுத்தியபடி ஊர்வலமாக சென்றனர்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளுக்கான பொங்கல் சீரை தலையில் வைத்துக் கொண்டு சைக்கிள் ஓட்டி சென்ற 81 வயது முதியவர் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு கொத்தக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த செல்லதுரை 5 கரும்புகள் அடங்கிய கட்டை தலையில் வைத்துக் கொண்டு 17 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளை ஓட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மார்க்கெட்டில் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் திரண்டதால் அங்கு கூட்டம் அலைமோதியது. பொங்கல் வைப்பதற்கு தேவையான பானை, கரும்பு, பூ, பழங்கள், காய்கறிகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க ஏராளமான மக்கள் ஒரே சமயத்தில் குவிந்தனர். இதனால் மார்க்கெட் அமைந்துள்ள சண்முகம் சாலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரம் படு ஜோராக நடைபெற்றது. பொங்கல் பானை, கரும்பு, மஞ்சள் கொத்து மட்டுமல்லாமல் வாழைப்பழம், கோலப்பொடிகள் ஆகியவற்றை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். பண்டிகையை முன்னிட்டு வியாபாரம் களை கட்டியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பண்டிகையொட்டி நெல்லை மலர் சந்தைகளில் பூ விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. வரத்து குறைந்ததன் எதிரொலியாக 1 கிலோ மல்லிகை பூ கிலோ 2500 ரூபாய் முதல் 3500 ரூபாய் வரையும், பிச்சி பூ 1600 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டது. 1 கிலோ செவ்வந்தி பூ 250 ரூபாய்க்கும், அரளிப்பூ 400 ரூபாய்க்கும், ரோஸ் பூ 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. பயனாளர்களுக்கு வழங்கியது போக எஞ்சியிருக்கும் கரும்புகளை தலா 24 ரூபாய்க்கு வெளிச்சந்தையில் விற்று பணத்தை சரக்கு அலுவலகங்களில் ஒப்படைக்குமாறு நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் முழு கரும்பு வழங்கப்பட்ட நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பின் இறுதி நாள் விநியோகம் நிறைவடைந்தது. சங்கரன்கோவில் மலர் சந்தையில் மல்லிகை பூ விலை 1 கிலோ 5000 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மல்லிகை விளைச்சல் மிகவும் குறைவாக இருந்தும் தேவை அதிகரித்துள்ளதால் மல்லிகை பூவின் விலை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. தினமும் 4000 கிலோ வரை விற்பனைக்கு வரும் சந்தையில் 50 கிலோ மட்டுமே விற்பனைக்கு வருவதால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி குமரி மாவட்டத்தில் மகாதானபுரம், 5 கிராமம் உள்ளிட்ட காய்கறி சந்தைகளில் வாழை இலை விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 150 வாழை இலை கட்டு ஒன்று 350 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் பொங்கலை முன்னிட்டு விலை அதிகரித்து ஒரு கட்டு வாழை இலை 850 ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் புதிய துணிகளை வாங்குவதற்காக மக்கள் துணிக்கடைகளில் குவிந்தனர். சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்கள் காந்தி சாலையில் உள்ள பல்வேறு துணிக்கடைகளுக்கு வருகை தந்து வேஷ்டி, சேலைகள் உள்ளிட்ட ஆடைகளை ஆர்வத்தோடு வாங்கி சென்றனர். கடை வீதியில் அலைமோதிய மக்கள் கூட்டத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கும்பகோணம் மாநகரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து மாநகருக்குள் பல்வேறு பொருட்களை வாங்க குவிந்த மக்களால் கும்பகோணம் பாலக்கரை 5 வழி சாலை சந்திப்பில் நீண்ட நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு செல்லும் 108 அவசரகால ஆம்புலன்ஸ் நெரிசலில் சிக்காமல் இருக்க மாற்று வழியில் திருப்பி விடப்பட்டது. சென்னை வடசரவாக்கத்தில் போகி பண்டிகை தினத்தன்று காற்றின் தரம் மோசமாக காணப்பட்டதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்ட அறிக்கையில், போகி பண்டிகை தினத்தன்று மக்கள் பழைய பொருட்களை அதிக அளவில் எரித்ததால் அங்கு காற்றில் கலந்துள்ள நுண் துகள்களின் அளவு அதிகரித்து 270 என்ற மிக மோசமான அளவில் காற்றின் தரம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 12 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் இலங்கை கடற்படை பிடித்து சென்ற கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் மற்றும் அவர்களின் 3 படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னை மணலி, எண்ணூர் பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் புதிய திட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில், தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் மற்றும் பறக்கும் சாம்பல் உள்ளிட்டவைகளை கண்காணிக்க சிறப்பு கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும் என்றும், இதற்கு உதவியாக 2 பறக்கும் படைகள் உருவாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அயோத்தி ராமர் கோவில் திறப்பு என்பது ஆன்மீக விழா அல்ல, அது அரசியல் விழா என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு விமர்சித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் முழுமையாக கட்டி முடிக்காத அயோத்தி ராமர் கோவிலை கட்டியிருப்பதாக கூறி வானவேடிக்கை காட்ட பாஜக அரசு முயல்வதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பேரிடர்களை மத்திய அரசின் பிரதிநிதிகள் எத்தனை முறை வந்து பார்வையிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கவில்லை என்பது வருத்தமளிப்பதாக திமுக துணை பொதுச் செயலாளரும் MP-யுமான கனிமொழி தெரிவித்திருக்கிறார். சென்னை வேப்பேரியில் நடைபெற்ற பொங்கல் விழா நிகழ்வில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் அவர் இவ்வாறு பேசினார். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதில் ஏதேனும் ஒரு மாநிலம் முதலிடம் பெறப்போகிறது என்றால் அது உத்தரகாண்டாகத்தான் இருக்கும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரயானி கௌதிக் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் இடையிலான உறவுகளை பற்றி குறிப்பிட்டார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற பட்டமிடும் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு சிறப்பித்தார். குஜராத்தில் மகர சங்கராந்தி உத்தரயான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக பட்டமிடும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றவர்களோடு சேர்ந்து பட்டத்தை பறக்கவிட்டு மகிழ்ச்சி அடைந்தார். ராகுல் காந்தியின் நடைப்பயணத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பேரணி நடத்தினர். கடும் எதிர்ப்பு மற்றும் கட்டுப்பாடுகளுக்கிடையே ராகுல் காந்தி 2ஆம் கட்ட யாத்திரையை தொடங்கியிருக்கிறார். இதனால் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக லக்னோவில் கையில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு காங்கிரஸ் நிர்வாகிகள் பேரணியாக சென்றனர். தலைநகர் டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு மிகவும் மோசமடைந்து வருவதால் கட்டுமானம் மற்றும் குறிப்பிட்ட ரக 4 சக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. அதன்படி PS3 பெட்ரோல் மற்றும் PS3 டீசல் ரக 4 சக்கர வாகனங்களை இயக்குவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. அடுத்த உத்தரவு வரும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என டெல்லி போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் கடும் குளிர் காரணமாக பள்ளிகளுக்கு விடப்பட்ட குளிர்கால விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 21ஆம் தேதி வரை பஞ்சாபில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதேபோல 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை மட்டும் வகுப்புகள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் நிலவும் பனிமூட்டம் காரணமாக விமானங்கள் தரையிறங்குவதிலும் புறப்படுவதிலும் தாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் சிரமம் அடைந்தனர். டெல்லியில் இருந்து வான்கூவர் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானம் அடர் பனிமூட்டம் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இதனால் விமானத்திலேயே சுமார் 8 மணி நேரம் காத்திருந்த பயணிகள் ஆத்திரமடைந்து வாக்குவாதம் செய்தனர். விமான நிலைய ஊழியர்களிடம் பயணிகள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என பிரபல பாலிவுட் நடிகர் சோனு சூட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் வெளியிட்ட எக்ஸ் தளப்பதிவில் வானிலை மனித கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. நான் 3 மணி நேரமாக விமான நிலையத்தில் பொறுமையாக காத்திருந்தேன். இது கடினம் என்று எனக்கு தெரியும், ஆனால் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என தெரிவித்திருக்கிறார். அதிமுக சார்பாக சென்னை பெருங்குடி பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பெண்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். அதிமுக முன்னாள் MLA KP கந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறுவர்கள் புலியாட்டம் ஆடியும் பெண்கள் உரியடித்தும் கயிறு இழுத்தும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள பாஜக நிர்வாகி ஒருவர் செங்கரும்பில் குடிசை வீடு போன்று வடிவமைத்து அசத்தி இருக்கிறார். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 3 டன் எடையில் செங்கரும்பினாலான குடிசை வீடு ஒன்றை பாஜக மாவட்ட துணைத் தலைவர் செந்தில்குமார் வடிவமைத்து அனைவரையும் கவர்ந்திருக்கிறார். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நெல்லை கூடங்குளத்தில் உள்ள காவல் நிலையத்தில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆண் காவலர்கள் ஒரே மாதிரியான ஆடைகள் அணிந்து மண்பானையில் பொங்கல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உற்சாகமாக நடனமாடினர்.
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முள்ளிக்குறை பகுதியில் நகராட்சியின் சார்பாக நடத்தப்பட்டு வரும் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள ஆதரவற்றோர் மற்றும் முதியவர்கள் புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை பனையூரில் உள்ள மனநல காப்பகத்தைச் சேர்ந்த குழந்தைகள் பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். வட நெம்மேலியில் உள்ள பிளசன்ட் ஸ்டே ஹோட்டலுக்கு குழந்தைகள் அழைத்து வரப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட குழந்தைகள் பாரம்பரிய நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்று பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். நயினார் மண்டபம் கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் ஒன்றிணைந்து அருகில் உள்ள ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ வீரனார் கோவிலுக்கு சென்று அங்குள்ள குளத்தில் தண்ணீர் எடுத்து வந்து அடுப்புகள் அமைத்து பானையில் பொங்கல் வைத்து வினோத வழிபாடு நடத்தினர். மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் நினைவாக மயிலாடுதுறையில் தேமுதிக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இலவசமாக கரும்புகளை வழங்கினர். முன்னதாக கரும்பு கட்டுகள் மீது வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து பூஜை செய்தனர். தொடர்ந்து பொதுமக்கள் 500 பேருக்கு இலவசமாக முழு கரும்பை வழங்கினர். கள்ளக்குறிச்சியில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு முழு கரும்பு வழங்கி போக்குவரத்து போலீசார் பாராட்டினர். போக்குவரத்து புறக்காவல் நிலையம் சார்பாக 300க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளை பாராட்டி முழு நீள கரும்பு மற்றும் மஞ்சள் வழங்கப்பட்டது. முன்னதாக விபத்துகளில் உயிரிழப்புகளை தவிர்க்க தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தினர். கரூர் மாவட்டம் பூலாம்பலசு பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேவல் கட்டு நடத்த தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டு இருக்கும் நிலையில் இதனை கண்காணிக்க அரவக்குறிச்சி வட்டாட்சியர் செந்தில்குமார் தலைமையிலான குழுக்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அருகே குடிநீர் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களோடு ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செம்பூர் கிராமத்திற்கு குடிநீர் முறையாக வழங்க கோரி அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரை சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த களிக்குப்பம் பகுதி மக்களுக்கு பொங்கல் தொகுப்பில் அறிவிக்கப்பட்ட பொருட்கள் வழங்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் நியாய விலை கடையை முற்றுகையிட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, கரும்பு, சர்க்கரை ஆகியவை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகை முடிந்து காட்பாடி ரயில்வே மேம்பால பணிகள் துவங்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள இரட்டை ஏரியான தாரப்படவேடு ஏரி மற்றும் களிஞ்சூர் ஏரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது தமிழ்நாடு மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மதுரை மாவட்டம் நகரி பிரிவு 4 வழி சாலையில் அம்மா கிச்சன் சார்பாக பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமை தாங்கி பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கி தொடங்கி வைத்தார். முன்னதாக அன்னதானம் தயார் செய்யும் பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட அவர் 24 மணி நேரமும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். நீதிமன்ற உத்தரவை முறையாக நிறைவேற்றாவிட்டால் மதுரை மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிக்கு அதிகபட்ச அபராதம் விதிக்கப்பட்டு சிறைக்கு செல்ல நேரிடும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறையில் பணி நியமன ஒப்புதல் வழங்காத மதுரை மாவட்ட கல்வித்துறை அதிகாரி கார்த்திகா மற்றும் முத்துலட்சுமி ஆகியோர் மீது ஆசிஃபா ஜெனிஷ் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். கரூர் மாவட்டத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட கோவில் சொத்துக்களை மீட்க கோரிய வழக்கில் தெய்வமும் குழந்தையும் ஒன்று ஆகையால் அதன் சொத்துக்களை பாதுகாப்பது நீதிமன்றம் மற்றும் அரசின் கடமை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி ஆக்கிரமிக்கப்பட்ட கோவில் சொத்துக்களை மீட்க மாவட்ட ஆட்சியர் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 500 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக பாப்பனம், நகரத்தார்குறிச்சி, அபிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் முளைத்து சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனையோடு கூறுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே நம்புதாளை கிராமத்தைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்களின் வலைகளை காரைக்கால் விசைப்படகு மீனவர்கள் சேதப்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. ஒப்பந்தத்தின்படி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது வலைகளை அறுத்து நஷ்டத்தை ஏற்படுத்திய காரைக்கால் விசைப்படகு மீனவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாட்டுப்படகு மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை காண அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.